ஸோ ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன கேம் தான் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸில் பிரிட்ஜ் ஃபார் பிரெயின் ராட் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடியே நம்ம வந்து பார்ட் 3 வரைக்கும் போட்டிருப்போம். அது பார்ட் 4. ஓகே, எங்கே ஏறாட்டிங்க சும்மா இங்கேயே போயிட்டு கிடக்குங்க. பார்ட் 4ல் என்ன அந்த மிஷினில் கிடச்சிச்சின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஜாப்னு ஏதோ கிடச்சிச்சு. அது எவ்வளோ எனக்கு தெரியும். இப்போ தான் நான் பார்க்கணும் ஜாபை. இங்கே இருக்கு இன்வென்ட்ரியில். ஜாப் 2 லட்சம் தான் தெரியும். ஓகே, நாட் ப்ராப்ளம். ஓகே, நான் இங்கெல்லாம் ஆல்ரெடி சீக்கிரத்தில் இருக்குது. சரி பரவாயில்ல. ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ரில்லியனுக்கு ஒரு பிரெயின் ராட் வச்சுருப்போமே. அது இப்போ எவ்வளோ தந்துருக்குன்னு வேறு தெரியல. நான் போய் மொட்டை மாடிக்கு நான் போய் ஃபஸ்ட்டு நான் போய் பார்க்க போகிறேன். 18 கியூயை தந்துருச்சு கைஸ். அதுக்குள்ளாரையே வாங்கி இப்போ நம்ம போயிட்டு அப்கிரேட் போய் வாங்கலாம். இங்கே அவனுக்கு மொக்க பையன் தான். ஃபஸ்ட்டு நம்ம அவனை மாட்டிருந்தோம் ஆசை. ஓகே, நம்ம போய் இதை அப்டேட் பண்ணிட்டு நம்ம போய் லாக்ஸ் இப்போ நம்ம உடைக்கிறோம். அதாவது மரத்தை இப்போ நம்ம உடைக்கணும். ஓகே, 100 மேக்ஸிமம் வந்துடுச்சு. ஓகே, நம்ம போயிட்டு காட்லேயே நம்மளால் இப்போ தாண்ட முடியுதான்னு போய் பார்க்கணும். காட் பிரெயின் ராட்டை காட் இடத்த. ஓகே, நம்ம போயிட்டு ரேர்லாம் ஓகே, ரேருக்கு அப்புறம் என்ன எப்பிக் அப்புறம் என்ன மிட்டிக்கா இல்லை லெஜண்ட் தான் லெஜண்ட். அதுக்கப்புறம் என்ன மிட்டிக். எஸ், மிட்டிக் அப்புறம் சீக்ரெட்டா? ஆமாம் சீக்ரெட் தான். ஓகே, இப்போ நம்ம காடை தாண்ட முடியுதானே இப்போ நம்ம ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட்டு காடுக்கு போக முடியுதான்னு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தாண்ட முடியுதான்னு ட்ரை பண்ணிப்போம். ஓகே, போயிட்டோம். நம்ம பார்த்தீங்களா ஒரு காட் தட்டு பக்கரம் மெத்து நம்ம ஆல்ரெடியே நம்ம எடுத்துருக்கோம். ஓகே, வாங்க இல்லை கைஸ் முடியாது. இன்னும் கொஞ்சம் லாக்ஸ் வேணும். ஓகே, இன்னொரு பக்கரம் இருக்கு. எவ்வளோ பெயின் தூக்க முடியும்? மறந்து போயிட்டேனே. ஓகே, பார்த்துக்கலாம் அப்படின்னா. இல்லை நான் பக்கரம் ஸ்பான் ஆகுமா? இல்லை, நம்ம போய் இவனை தூக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த 5 லட்சத்தை தூக்கிடலாம். 5 வாங்கியிருக்கான். Tortuguini Dragon Fruitini இது நம்ம தூக்கிட்டோம். ஓகே, 150 மில்லியன் காயின்ஸ் வருதுடும். ஓகே, காயின்ஸ் எடுத்து இப்போ ஒன்றுமே இங்கே ஸ்பான் ஆகல. நம்ம ஒரு ஆட்டுக்கு ரோஸ் போயிட வேண்டியதான். ஒன்றுமே ஸ்பான் ஆகல. ஓகே, நம்ம பக்கம் நம்ம மற்ற மாதிரி 2 பிரெயின் எடுத்துக்கினா இங்கே ஃபியூஸ் இருக்குமே, அந்த ஃபியூஸ் நம்ம பண்ணிடலாம். 2 பக்கம் நம்ம மற்ற எங்கிட்ட எடுக்காது. நம்ம இதை போய் பேஸ் வச்சு நம்ம போய் மறுபடியும் கொண்டு வரணும் கைஸ். அது ஏதோ ஒரு பெரிய வேலை. வேண்டாது இருக்குது. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ணலான்னா இதை பண்ணுவோம். என்ன போய் பேஸில் வச்சுருவோம். இதெல்லாம் இவனை மட்டும் வச்சுருவோம். அதெல்லாம் அப்புறம் எப்பவுமே மிக்சடாக இருக்காங்களே. அவன் நேம் என்ன ஏதோ வரும், நேம் மறந்துட்டேன். நீங்கள் அவங்களோட நேம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சொல்லுவீங்களா அவங்களோட நேமு? நான் போயிட்டு இந்த 2 பக்கரம் நம்ம மட்டும் நம்ம போய் ஃபியூஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு லாக்ஸ் வேணுமா? ஓகே, மரக்கட்டை எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். சில்லி காடு சில்லி நான் எடுத்ததே இல்லை. பார்க்கறதுக்கு தான் கீழே சின்ன பையன் மாதிரி இருக்கான். அப்போ மொட்டை பையன் வச்சுருக்கான்னு பார்க்கணும். இருங்க, அதுக்கு நம்ம ஸ்பின் பண்ணிடுவோம். ஸ்பின்னில் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். நாட் ப்ராப்ளம். இவனை ஜூம் பண்ணி பார்ப்போம். எஸ்எக்ஸ் சைக்கிளாக தான் வச்சுருக்கான். 43 மில்லியனுக்கு ஒன்று வச்சுருக்காங்க. காட் பிரெயின் ராட். ஓகே, இப்போ நம்ம போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஃபியூஸ் பண்ணோம். இந்த 2 பக்கரம் மத்தை எடுத்துகிட்டு வாங்க ஃபியூஸ் பண்ணோம். அது எங்கே இருக்கும்? மித்திக் ஏரியாவில் தானே இருக்கும். இல்லை எங்கே இருக்கும்? சீக்ரெட்டில் இருக்கும். சீக்ரெட் மாதிரி இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம சீக்ரெட் ஏரியாவுக்கு இப்போ நம்ம செடுகுடுன்னு ஓடணும். இதோ அங்கே இருக்குது பார்த்தீங்களா ரெயின்போ ஃபியூஸு. அதில் ஒரே மாதிரியே 2 பிரிண்ட் இருக்குன்னா, அதாவது ஃபோட்டோ எடுத்த மாதிரி ஃபோட்டோ எடுத்த மாதிரி அச்சு எடுத்த மாதிரி 2 பிரிண்ட் இருக்கணும். ஓகே, நம்ம என்ன பண்ணோம்னா லெவல் 50 பிரெயின் ராட்டாங்க. நம்ம ஹோமுக்கு போயிட்டு நம்ம வந்து லெவல் 50க்கு நம்ம அப்டேட் பண்ணி வைப்போம். இதை பார்த்தா 1 கிலோ இருக்குது. அசல்ட்டாக லெவல் 50 கொண்டு வந்துடுவாங்க. மொத்தம் லெவல் 50க்கு 1175
நம்ம எடுத்து வச்சிடலாம். இங்கே இருக்கான் கைஸ். ஓகே நம்ம என்ன பண்ணலாமா அப்டேட் பண்ணிட்டு எவ்வளோ அதிகமாக தரா அந்த 83 பில்லியனை போய் வச்சுருவோம். செல் பண்ணியிருப்போம். ஓகே வாங்க அப்புறம் மறுபடியும் நம்ம லாக்ஸ் எடுத்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போனோம். மாட இருக்க இடத்துல ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே. நம்ம இப்போ இங்கே வந்து லாக்ஸ் எடுத்துகிட்டு லாக்ஸ் உட்டுன்னே சொல்லிக்கலாம். லாக்ஸ்னால் வேறு ஏதாச்சும் வேடா இருந்துருக்குது. ஓகே நான் போயிட்டு 83 பில்லியன் தரான் போய் நம்ம வச்சிடலாம் ஃபியூஸ் கிட்டக்க. நான் பார்த்ததே கிடையாது. டிஸ்கோ மெடிஷன் தான் நான் பார்த்துருக்கேன். நான் மூணு நான் பார்த்ததே கிடையாது. மியூனுன்னு நான் வேறு இருக்கேன். இப்போ நம்ம போயிட்டு நம்ம அது அப்புறமா வச்சுக்கிறோம். நம்ம போய் நான் காட் ஜோனில் என்ன 3 மெடிஷன் வந்து இருக்குன்னு பார்ப்போம். காடுக்கு அப்புறம் நேரம் வண்டி எடுத்துருக்காங்க. முன்னாண்டா வண்டின்னு சொல்கிறேன் பாரு. வண்டி தான் சும்மா வண்டின்னு சொல்லி வண்டி தான். கைஸ் இப்போ நம்ம போகலாமா? அங்கே மெயின் மெடிஷன் முடியாதுதான். மறந்து போனால் ஏதாச்சும் மெடிசன் வந்தது வருதான்னு சீக்கிரமாக மறந்து போகிறேன். ஆமாம் இவன் தான் 16 செகண்டிங்க. இவன் 15 அப்புறம் இவன் தான் சீக்கிரமாக மறந்து போயிடுவான். அதுக்கு தான் 12 இவன் இப்போ தான் 12 மறந்து போனா டேய் மணியதா மறந்து போயிட்டானா? இல்லை இன்னும் 3 செகண்ட் மெடிசன் வந்து அப்படி இருக்கும். மூணு மெடிசன் வந்து தாங்கடா டேய் இருங்க செகண்ட் 3 மெடிசன் வந்து சொல்லலாம். 2 மில்லியன் பர்சன்ட்டுக்கு ஓகே. இப்போ 3 மெடிசன் எண்ட் ஆயிடுச்சு. டபுள் ஆலல் 2 லட்சம் தான் தரானா? அது நான் எடுத்ததே கிடையாது. சும்மா நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். WRL நான் எடுத்ததே கிடையாது கேஸ் இந்த கேமில். ஓகே எவனும் கிஃப்ட் கூட பண்ணது கிடையாது. நம்ம போய் நம்ம பேஸ் வச்சுருவோம். ஓகே ஹோமுக்கு நம்ம சீக்கிரமாக டெலிபோர்ட் ஆகிறதுக்கு இங்கேருந்து நான் 3 ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க. டேய் நான் ஃபஸ்ட்டே அஞ்சு வச்சுருந்தேன்டா. அப்போ முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே. ஆனால் நான் ரோபோட் எடுத்துட்டேன். தீக்க வேண்டான்னு தீக்கிட்டேன். 5 ரூபாய்க்கு ஏதோ கேமுக்கே செலவு பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே போகலாம். எங்கே பேஸுக்கு போயிடலாம். எடுத்தேன் பாரு ஓட்டன்னு போக வேண்டியதான். எடுத்தேன் பாரு ஓட்டன்னு. போயிட்டாச்சா? போயிட்டாச்சு. வாழ்த்துக்கலாம். இப்போ நம்ம லெவல் 50 எங்கடா இருக்கு? இங்கே இருக்கு. இங்கே இருக்குது. ஓகே இது நம்ம போய் இன்வென்ட்ரி நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம லாக்ஸ் வேணும். ஓகே இதை எடுத்து இப்போ நம்ம இப்போதைக்கு நம்ம கீழே எடுத்துக்குவோம். இங்கே மொக்க பிரிண்ட் இருக்கான். இவனை பக்கத்தில் நம்ம வச்சுருவோம். எவ்வளோ தருவான்? மித்திக் தானா? ஆமாம் மொக்க பிரிண்ட் தான். வேறு என்ன பிரிண்ட் இருக்கா? ஓகே வாங்க இப்போ நம்ம வந்து ஓகே எனக்கு அதை கம்மியாக வச்சுக்க. அப்புறமா இவனுக்கு ஏதாச்சும் ஒன்று கிஃப்ட் பண்ணி வைக்கலாம். ஆனால் ஒரே ஒரு கார்டு தான் வச்சுருக்கேன் கைஸ். அவனுக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பான் போல. மற்ற எல்லாமே மித்திக் தான். ஓகே என்னை கிஃப்ட் பண்ண மாதிரி அந்த 5 ட்ரில்லியன் பிரிண்ட் ஆட்டம். எப்படி தான் 5
ஃபைட்லன்னு கிஃப்ட் பண்ணியிருப்பான். ஆனால் 1 கியூ வச்சுருந்தா. ஆனால் ஃபைட்லன்னு தான் சீப்பு தானே கிஃப்ட் பண்ணியிருக்கான். ஆனால் 1 கியூ ட்ரில்லியனுக்கு அப்புறம் கியூ வரும். கியூக்காரன் அதனால தான் இது கிஃப்ட் பண்ணியிருப்பாங்கன்னா கிஃப்ட் பண்ண மாட்டேன்னு இருப்பான். ஓகேங்களா? இப்போ நம்ம போய் அந்த ஃபியூஸ் தானே பண்ண போனோம். ஆமாம், எதுக்கு வந்தனே வந்து போயிட்டேனடா. எதுக்கு வந்தனே வந்து போயிட்டேனடா. ஓகே வாங்க பண்ண போகலாம். சீக்கிரம் ஏறி வந்துருச்சா? ஏன் சீக்கிரம் நிற்க வச்சுருக்கீங்க? ஓகே இப்போ வந்துட்டு தந்துட்டேன். இன்னும் 8 நிமிஷம் தான். அவ்வளோதானா டேய்? சூப்பராக இருக்கே. ஓகே சீப் செகண்ட் நாட் ரூல் 5 மில்லியன் தூக்கூடாது. பக்கரமா மட் ரெயின்போ Pakramat mamat. ரெயின்போ வந்து லாவா தான் கன்ஃபியூஸ் பண்ணுது. நம்ம அந்த லாவா தான் ஏதாச்சும் ரேண்டமாக தான் கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரெயின்போ தான் கிடைக்காது. அந்த ரெயின்போ ஃபோட்டோ போட்டிருக்க மாதிரி ஏதாச்சும் ரேண்டமாக கிடைக்கலாம். எனக்கு வந்து லாவா கிடச்சிருக்கு, அது ரொம்ப லக்கி. ஓகே இப்போ நான் 5 மில்லியன் நான் எடுத்தேன் பாரு ஓட்டன் மறுபடியும் நான் போக போகிறேன். ஆனால் 5 மில்லியன் ஆச்சு, கீழே விட்டுட்டோன்னா என்ன பண்ணுது? ஓகே வாங்க போகலாம். ஓகே ஃபியூஸ் முடிஞ்சோன்னே இதை ஃபியூஸ் பண்ணிட்டு நம்ம இதை முடிச்சோன்னே நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு என்ன ஒரு 20 நிமிஷம் ஆகுமா வீடியோ? ஜப்பு. ஓகே இப்போ நம்ம போயிட்டு நம்ம பேஸில் போய் வச்சுருவோம். அதை நம்ம அதை ஃபியூஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் நேரம் தெரியல. நம்ம முக்கியம் கிடச்சி நம்ம ரிட்டர்ன் கொடுத்துடலாம். நம்ம மறுபடியும் இதை வாங்கிக்கலாம். அது முக்கியம் கிடச்சி நம்ம ஃபியூஸ் பண்ணணும். நம்ம போயிட்டு நம்ம ஓட்டமானில் வச்சிடலாமா? நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நானே த்ரோ பார்த்துட்டு போகலாம் கேட்டோம்டா. நான் மொட்டை மாடியிலேருந்து ஒன்று கட்சி பிரதம் கம்மல்னு இந்த மாதிரி கேட்டு வரேன். இங்கே ஒரு பக்கரா மண்ணா இருக்குது. இதை போய் நம்ம பாவம் போய்ட்டு கீழே டே 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 பக்கரா அவனுக்கு கிஃப்ட் பண்ண முடியல கைஸ். ஏன்னா வுட்டு வச்சுருக்கானா ஸ்டீல் வுட்டுன்னு தந்துது. அப்புறமா நீ வந்து வுட்டை நீ தீர்த்தோன்னு எனக்கு கிஃப்ட் பண்ணுறேன்டா. ஒன்றும் கவலைப்படாது. ஓகே நம்ம ரெயின்போ போய் நம்ம பேஸில் இப்போ நம்ம போய் வச்சிடணும். அதை பேயின்னு விட்டா பேயை கூப்பிட்ருவோம் போலையே பேயின்னு. ஓகே வச்சிடலாமா? நம்ம போயிட்டு மாடு அப்டேட் பண்ணலாங்க. நிறைய பிளேட் வைக்க முடியும். ஓகே இதை அப்டேட் பண்ணலாம். சவுண்ட் இருந்த சின்னதை அப்டேட் பண்ண அந்த சவுண்டு கேட்டுக்கோங்க. நான் வாய் மூடிட்டு இருக்கேன். ஸோ கைஸ் எப்படி இருந்துச்சு சவுண்டுன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே ரெயின்போ கோல்டு நெக்ஸ்ட் நம்ம இதை யூஸ் பண்ணணும். அதுக்குள்ளே ஃபீல் பண்ணி வச்சாரா? ஓகே கியூஐ இருந்துச்சு. கியூ வருமா? கியூஐ லெஜெண்ட்டுக்காக நான் குரூப்பு கடை ஜாயின் பண்ணேன். நான் சீட் விட்டுட்டே போகிறேன். இந்த ஃப்ரீஸ் போயிட்டு போய் நம்ம இதை மறந்துட்டு அதை ஆப்ரேட் பண்ணால் ஜூம் பண்ணிட்டு அங்கே போகலாம். இது வேறு ஓகே இண்டெக்ஸில் நம்மளுக்கு என்னென்ன கிடச்சிருக்குன்னு காமிக்கும். அது ரெயின்போ என்னடா ரெயின்போவில் தான் இருக்கா? கீழப்போ கிளைம்பு என்ன கிளைம்பு மறுபடியும் கிடைக்குமா? இல்லை புரியல. ரோபோட்ஸ் சொல்லுவாங்க என்னென்ன புரியல. கிளைம் நான் கொடுத்துக்கோங்க. உடனே நடக்கல. ஒரு கிளைம் படி இதை நீ கிளைம் பண்ணியிருக்கேன்னு காமிக்குது. இல்லை வந்து ஏதாச்சும் கிடச்சிருக்கும். ஓ நான் வந்து இதை கலெக்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நம்ம 85 கலெக்ட் பண்ணோன்னா நம்மளோட பேஸ் ரெயின்போ மாறிடுமா? ஓகே இப்போ வேறு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம 85 கலெக்ட் பண்ணுறேன், அப்புறமா நான் சொல்கிறேன். ஸோ கைஸ் எனக்கு என்ன சொல்கிறாங்க எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீ வந்து
எடுத்தோன்னா நார்மல் எடிஷனில் உங்கள் பேஸ் வந்து கோல்டன் கலரில் மாறிடுமா. அதுவும் இல்லாமல் கோல்டில் நீ வந்து நான் 85 எடுத்தோன்னா உன் பேஸ் 0.59 கேட்குமா. இதுவே நீ டைமண்ட் எடுத்தோன்னா உன் பேஸ் ஃபுல்லாக டைமண்ட் ஆகிடுமா. இதுவே லாவால் எடுத்தோன்னா உன் பேஸ் ஃபுல்லாக லாவா ஆகிடுமா 85. இதுவே ரெயின்போவில் எடுத்தோன்னா பேஸ் ஃபுல்லாக ரெயின்போ மாறிடுமா. இப்போ நம்மளால் நார்மல் தான் கலெக்ட் பண்ண முடியும். ஓகே நார்மல் நம்ம வந்து 92 எடுக்க நம்ம நார்மல் மட்டும் ஏன்னா ஈஸியாக கிடச்சிடுமே அதனால். ஓகே நம்ம மொக்க பெனிட் கூட நம்ம நார்மல் எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூ ஹேவ் ட்ரீஸ். ஓகே நம்ம போய் ட்ரீயை கட் பண்ணிட்டு வரலாம். மொக்க பெனிட்டு நம்ம எல்லாம் என்ன கூட எடுத்துக்கலாம். நம்ம அந்த அது ஃபுல்லாகிற வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டே இருக்கணும். ஆனால் என்ன நம்ம எடுத்த பிளான்ட்டே மறுபடியும் எடுத்தால் அது வராது, அது ஒரு வேறு ஒரு இது. ஓகே ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோன்னா இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ணோன்னா நம்ம வந்து காமனில் நம்ம எக்கச்சக்கமாக கொடி எடுக்கலாம். காமனில் இந்த பித்திக்கு வேண்டாம், நம்ம அன்காமனுக்கு போயிடலாமா இல்லை லெஜெண்டுக்கு போகலாமா? லெஜெண்டுக்கே போயிடலாம். ஓகே லெஜெண்ட் எங்கே இருக்குது இல்லை நம்ம மித்துக்கு போயிடலாம். லெஜெண்ட் நான் எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணிட்டேன், மித்துக்குலேயும் கலெக்ட் பண்ணுறேன். சீக்ரெட்டுக்கு தான் அப்புறம் போகலாம். டென்ஷன் ஆகுது. ஓகே சீக்ரெட்டுக்கே போயிடலாம். டென்ஷன் ஆகாண்டா பரவாயில்லடா பொறுத்துக்கோடா. ஓகே வாங்க இப்போ நம்ம என்னடா எடுக்கலான்னு பார்ப்போம். ஓகே இன்னும் ஒரு நிமிஷத்தில் ஃபியூஸ் வந்துருமா கை? அதான் ஃபியூஸ் நம்ம அந்த லாவா இது கிடச்சிருமா? ஓகே எஸ்எக்ஸ் Pot hotspot. பாட் ஹாட்ஸ்பாட் Gold dragon cannelloni. கோல்ட் டிராகன் கமலி Gorilla watermelon drillo. கொரில்லா வடமேல் Gold pot hotspot. ஓ பாட் ஹாட்ஸ்பாட். ஓகே இதுக்கு நம்ம தூக்க முடியாது தான் நினைக்கிறேன். ரிவர்ஸ் போயிட்டேன். ஓகே கைஸ் வாங்க நம்ம ரிவர்ஸ் போகலாம். அங்கே பார்த்தீங்களா ட்ராகன் கம்யூனிட்டி ஸ்பான் ஆகிருக்கு, அது நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் கேரி எனக்கு வந்துடுச்சு. ஓகே ஸோ பார்ட் 2ல் கூட எடுத்துக்கலாம், பார்ட் 5ல் கூட எடுத்துக்கலாம். பார்ட் 5 நான் அதுக்காகவே போடுறேன். நான் அந்த கேம் இனி இந்த பார்ட்லேயே முடிச்சிடலான்னு பார்ட் 5 அதுக்கே நான் ஒரு வீடியோ போடுறேன், அதை நான் தூக்கிட்டேன்னு. ஓகே கைஸ் இப்போ எனக்கு ஃபியூஸ் அன்லாக் ஆகிருக்கா, நான் ஒரு நிமிஷம் கழிச்சு வரேன் இருங்க கைஸ். ஓகே கைஸ் இப்போ நான் வந்து ஒரு நிமிஷம் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே வாங்க இப்போ நம்ம போய் லாக்ஸ் நம்ம எடுக்கலாம். ஓகே உட்டு ஓகே உடனே சொல்லிக்கலாம். லாக்னா என்ன மீனிங் தெரியல. லாக்னா மரக்கட்டை தானே? ஆமாம் லாக்னே சொல்லிக்கலாம். மரக்கட்டை எட்டிட்டு நம்ம போகலாம். ஓகே மேக்ஸிமம் கேரி வேறு வந்துருச்சு கைஸ். இப்போ நம்மளுக்கு இனிமேல் நம்மளால் மேலே எடுக்க மாட்டோம். நம்மளால் இன்ஃப்ளூயன்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நான்லாம் நேரத்துக்கு எங்கே போயிருப்பேன், சர்ன்னு போயிருப்பேன். அது வாங்கிச்சுன்னா நான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கேம்னே கிடையாது. அது உண்மைதான். ஓகே ஸ்டீல் மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் பயங்கரமாக தான் இருக்கும். திருடுற மாதிரி மற்றவங்கிட்டே கந்து. ஓகே நான் போயிட்டு சீக்ரெட் ஏரியாவுக்கு தானே இப்போ நம்ம போனாமா? சீக்ரெட் தான். ஓகே அது ஃபியூஸ் அன்லாக் ஆகிடுச்சோன்னு போய் நம்ம ரெயின்போ ஃபியூஸ் பண்ணிடுவோம் நம்ம பேஸுக்கு. அதனை நம்ம அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஓகே இருங்க நான் வந்து என்ன கிடச்சிருக்கு நான் போய் பார்க்குறச்சி என்ன கிடச்சிருக்கு அதை எடுத்துகிட்டு நான் போய் ரெயின்போ எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சுட்டு நான் என்ன கிடைக்க போகுது நான் சொல்கிறேன். அதை வந்துட்டு என்ன கிடச்சி ஓகே எவ்வளோ தருன்னு பார்ப்போம். எனக்கு வேறு அது எவ்வளோ காசுன்னே தெரியல. இதுவா இல்லை இது காட் நார்மல் இங்கே இருக்குது. லாவா இங்கே இருக்குது. 2 மில்லியன் தான் தரடா டேய். சரி பரவாயில்ல இப்போ நான் ஹோமுக்கு போய்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்து நான் வச்சுட்டு என்ன கிடைக்குது நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகே கேஸ் இப்போ நம்ம சீக்ரெட் ஏரியாவுக்கு இப்போ நம்ம வந்தாச்சு. ஓகே வந்துட்டு இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. ரெயின்போ வச்சோன்னே கிடை ரெயின்போடாச்சு நல்லா தாங்கடா. ஓகே நான் போயிட்டு வச்சுட்டோம். என்னடா மீட் பண்ண முடியல ஏன் என்னாச்சு? வேறு ரெயின்போ லெவல் தான் அதிகமாக தானே இருக்குது. எங்கே என்னது ஆல்ரெடி ரெயின்போனா புரியல. ரெயின்போனா என்ன சொல்கிறாங்கன்னு நான் போய் அப்புறமா நான் பார்த்து சொல்கிறேன். ஸோ கைஸ் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் ரெயின்போ தான் மிக பெருசாக நம்மளால் ஃபியூஸ்லாம் பண்ணால் அதில் ஒர்க் ஆகாது. ஏன்னா ரெயின்போ தான் இந்த கேம்லேயே மிகப்பெருசான
அது நிறைய காஸ்ட் தான் நம்மளால் ஃபியூஸ்லாம் பண்ண முடியாது ரெயின்போவை. ஓகே ஓகே கேஸ் இப்போ நம்ம போயிட்டு வைக்கலாம். சரி ஃபியூஸ் பண்ண மாதிரி நல்லா இருக்குண்டா. இதை இப்போ நான் ஃபியூஸ் பண்ண போகிறேன். இதை ஃபியூஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. இருங்க கேஸ் நான் வந்து இதை ஃபியூஸ் பண்ணிட்டு நான் வந்து வரேன். ஸோ ஓகே கேஸ் ஆனால் பிரச்சனை கைஸ், இதை ஃபியூஸ் பண்ணால் லெவல் 1 தான் வரும். வேறு வழி கிடையாது, ஃபியூஸ் பண்ணி தான் ஆகணும் கைஸ். ஓகே பரவாயில்ல நம்ம பண்ணுவோம். என்ன கிடைக்குது இன்னும் வேறு தெரியல. மியூட் பண்ண முடியல. கோல்டு கிடைக்குமா கைஸ்? கேட்க நான் 310 மில்லியன் என்கிட்ட நீ தர சொல்கிறாங்க. நான் தந்துட்டேன் 310 மில்லியன். இன்னும் 1 நிமிட் தான் நான் அதுக்கு டைமே இருங்க கைஸ். 1 நிமிட் ஆனே சொல்கிறேன். ஸோ ஓகே கைஸ் இப்போ டைம் வந்து 50 செகண்டுன்னு காமிக்குதுன்னு கைஸ். 50 செகண்ட் ஆகட்டும். 30 20 10 5 2 1 என்ன கிடைச்சிருக்கு? என்ன கிடைச்சிருக்கா? 4 மில்லியன். ஆனால் 4 மில்லியன் தான் கைஸ் தருது. சரி பரவாயில்ல, ஆனால் நம்மளுக்கு இது கிடச்சிருக்கு. அது இப்போ போதுதான், அது போதும் தான் நம்மளுக்கு. ஓகே வாங்க நம்ம போய் இதையும் நம்ம இமான மாதிரி அப்கிரேட் பண்ணி வச்சிடலாம். ஓகே நம்ம இதை மறுபடியும் நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபியூஸ் பண்ணி பார்க்கலாமா? இருங்க. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, இது நீ வந்து மறுபடியும் நீ ஃபியூஸ் பண்ணலாம், ஆனால் அதுக்கு நீ வந்து இதை நீ லெவல் 50க்கு கொண்டு வந்து சொல்லுது. ஓகே நம்ம லெவல் 50க்கு நான் கொண்டு வந்து நான் இது பண்ணுறேன். ஸோ ஓகே கேஸ் இது நான் லெவல் 50 நான் கொண்டு வந்தேன். இப்போ நான் இதை போய் நான் ஃபியூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஓகே கேஸ் நான் மறுபடியும் நான் லெவல் 50 கொண்டு வந்தேன். இப்போ என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். டைமண்டு கிடைக்குமா இதுலேயே நம்மளுக்கு? ஓகே அதுக்கு நீங்கள் வந்து நான் 300 மில்லியன் தர சொல்லிட்டு. ஓகே இப்போ நான் தந்துட்டேன். ஓகே கேஸ் 5 நிமிட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நான் சொல்கிறேன். 3 நிமிஷம் டைமிங், 2 நிமிஷம் இருக்குது. இன்னும் டைமிங் 1 நிமிஷம் இருக்குது. இன்னும் டைமிங் 5 செகண்ட் இருக்குது. ஸோ ஓகே கைஸ் என்னடா அது ரெயின்போ இது வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நான் யூஸ் பண்ணிருக்குமா ரெயின்போ பிரிண்டட் ஸ்பான்னு இருந்துச்சு. ஓகே இதை டான்ஸ் பார்ட்டின்னு ஏதாவது வந்திருக்காங்க. கிடச்சிச்சு கைஸ். அது அதான் டிஸ்கோ டான்ஸ்னு ஒன்று வந்துருக்குன்னு சொன்னேன். அதுதான் டிஸ்கோ சூப்பர். இந்த மாதிரி தாங்க நிறையா. ஓகே டைமண்டில் ஏதாச்சும் பிடிக்கும், பயங்கரமாக இருக்குங்க. போன பாட்டு மாதிரி இருந்துச்சுன்னா போகிற பாட்டில் அதான் டைமண்ட் நூடிச்சு இருந்துச்சு எனக்கு. கடைசி வேறு எவ்வளோ தரும்னு நேரம் தெரியல. அதுக்கு இந்த மெடிசன் ஒன்றோட இதை எடுக்கலான்னு இருக்கேன். மெடிசன் ஃபஸ்ட்டு முடியட்டும். உரட்டோன்னு நம்ம பாதி தான் வர முடியுது, துள்ளியோண்டு தான் வர முடியுது. வேற மெடிசன் எடுத்துட்டேன். இதுலேயே மெடிசன் வந்துருக்கு. பார்த்தீங்களா லைன் கோச்சி கேட்டு நான் எல்லா கிளைண்ட்டு கீழே இருக்க போகிறேன். ஏன்டா லூஸ் மாதிரி கீழே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது ஒன்றும் இல்லை சேவாச்சு மெடிசன் வந்ததாக கிடைக்குதுன்னு. ரெயின்போ கட்டாதுடா காசு எழுதிக்கிறேன் அப்படி தான் சொன்னேன். மெடிசன் டபிள்யூ மெடிசன் இருக்கா இல்லை WRL WL இல்லை இல்லைன்னு கேட்குறேன். ஓகே மெடிசன் சவுண்ட் கிடச்சி எங்கே வந்துருக்கு? அது அந்த சீக்கிரம் இருக்கா? மித்த சவுண்ட்
வந்துருச்சு. இப்போ மறுபடியும் சொல்லிடுச்சு. ஏமாத்துறாங்க. இங்கேயே தங்கிட்டு இருக்க போறேன்னு சொல்லறதுக்குள்ள மெடிசன் முடிஞ்சிருச்சு. வாங்க நம்ம போகலாம். கேருங்க போயிட்டு வரேன், திரும்ப வரேன் இருங்க கைஸ். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் வச்சிருந்தேன் ரெயின்போல மெடிசன் வந்துருச்சு. கேடா மெடிசன் வந்துருச்சுன்னு கேட்டிங்களே எவ்வளோ தருதுறான்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் நார்மலாக பர் செகண்டுக்கு. ஓகே கைஸ், இப்போ நான் டைமண்டுன்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன்னே, அது எவ்வளோ தருதுன்னு பார்ப்போம். அதை ஓகே 6 மில்லியன் தருது கைஸ். இதை நம்ம கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டு இதே நம்ம ஃபியூஸ் பண்ணி அதை அப்கிரேட் பண்ணிட்டு அதையும் ஃபியூஸ் பண்ணி கேட்கறதுக்கு பண்ணிடலாம். பார்ட் 2லாம் நம்ம அதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நான் போய் யூஸ் பண்ணிட்டு நான் வந்து வரேன். ஓகே கைஸ், நான் சீக்ரெட் ஏரியாவுக்கு அந்த அச்சிட்டு நான் 50 லெவலுக்கு நான் கொண்டு வந்து இப்போ நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இதில் வந்து லாவா மெடிஷன் கிடைக்குமா? கிடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்டான்னு கேட்டிங்கன்னா இன்னும் 7 நிமிஷம் இருக்கு. எங்க 7 நிமிஷம் கழிச்சு வரேன். கைஸ் அங்கே பார்த்தீங்களா டைமண்ட் இதே மாதிரி நான் யூஸ் பண்ணுறோம்னா டைமண்ட் வந்துருக்கோம். அதுவும் இதே தான். ஓகே, அதே மாதிரி இதே நடந்துருக்குச்சு. பார்ட் 3. ஓகே, பார்ட் 3 நடந்த மாதிரியும் இதுலேயும் நடந்திருக்கு. ஓகே கைஸ், 7 நிமிஷம் ஆகும். ஓகே கைஸ், இன்னும் ஃபியூஸ் ஆகிறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாருங்கள், 5 நிமிஷத்தி 5 செகண்ட். ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்னும் ஃபியூஸ் ஆகிறதுக்கு 4 நிமிஷத்தி 30 செகண்ட் இருக்குது. ஓகே கைஸ், இன்னும் ஃபியூஸ் ஆகிறதுக்கு 4 நிமிஷம் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, 3 நிமிஷத்தி 30 செகண்ட். இன்னும் 3 நிமிஷம் இருக்குது கைஸ். பார்த்தீங்கனாலே தெரியும் 3 நிமிஷத்தி 10 செகண்ட். ஓகே கைஸ், 2 நிமிஷத்தி 30 செகண்ட் இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஓகே கைஸ், 2 நிமிஷம் என்ன இருக்குது, 2 நிமிஷத்தி 5 செகண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி 30 செகண்ட் சொல்லிட்டு கிடப்பேன். ஓகேங்களா? 1 நிமிஷத்தி 30 செகண்ட் ஃபியூஸ். ஓகே கைஸ், இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் 1 நிமிஷத்தி 10 செகண்ட். பார்த்தீங்களா? மியூட்டேஷன் இந்த பிரெண்டா 2 மில்லியன் தருது. நான் எடுத்துக்கிறேன். Galaxy Espresso, signor. நேம் வந்து கேலக்ஸியா எஸ்பிரஸோ சிங்கரோ. ஓகே கைஸ், 30 நிமிஷம் காட்ட முடியல, ஏன்னா அதுக்குள்ளே இந்த பிரெயின் டாட் இருந்துச்சு. இன்னும் 15 செகண்ட் இருக்குது. சாரி கைஸ், 30 நிமிஷம்னு சொல்லிட்டேன், 30 செகண்ட். ஓகே கைஸ், இப்போ ஃபியூச்சரை வந்துருச்சு. வாங்க. ஓகே கைஸ், அது எவ்வளோ தரு போகுது வேறு தெரியல. நான் போயிட்டு இதை நான் எடுக்க போகிறேன். லைன் லாவா எனக்கு கிடச்சிருக்கு கைஸ். இப்போது இந்த லாவா அப்கிரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெயின்போ வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து லாவா பெர்னட் ஒன்று வச்சுருப்பேன், அதை அப்கிரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்ட் 2ல இந்த கேலக்ஸி அப்கிரேட் பண்ணிட்டு பார்ட் 6 இந்த கேலக்ஸி அப்கிரேட் பண்ணிட்டு பார்ட் 10 வரைக்கும் இந்த கேம் எனக்கு கொண்டு போயிடுறேன். ஓகேங்களா கைஸ்? ஆனால் இப்போ இந்த கேம் எனக்கு எப்படி ஆடணும்னு தெரிஞ்சிருக்கு. பார்ட் 4 எண்டுலேருந்து. ஓகேங்களா? அதாவது பார்ட் 5லேருந்து. ஓகே கைஸ், அது எவ்வளோ போகிற நேரம் எனக்கு தெரியல. நான் போய் அது எங்கே அது பைப்புல போய் நான் பார்க்க போகிறேன். எங்கே இருக்கு இங்கே இருக்கு. இங்கே இருக்கு. 7 மில்லியன் கைஸ், சும்மாலாம் கிடையாது. 7 மில்லியன் கைஸ். இதை நான் அப்கிரேட் பண்ணி நான் யூஸ் பண்ணிட்டு வரேன். ஓகே கைஸ், நான் 50 லெவல் வரைக்கும் அப்டேட் பண்ணிட்டேன். பாருங்க, கீழே 50க்கு 51 இருக்கா, தெரியுதா? ஓகே, இதை நான் போயிட்டு நான் வந்து மரக்கட்டை வெட்டிட்டு நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து மரத்தையே இப்போ நான் வெட்டிட்டேன். பார்த்தீங்கனாலே தெரியும் மேக்ஸிமம் கேரின்னு அந்த சைட்டில் 194 வந்திருக்கு கைஸ். நான் வந்து லாக்ஸ் வச்சுட்டு நான் வரேன். ஓகே கைஸ், இப்போ நான் சீக்ரெட் ஏரியா
போகிறேன் ஃபியூஸ் கிட்டக்க. ஃபியூஸே நான் அதை வைக்கணும். நான் வைக்க முடியல. நான் வச்சுட்டேன். ஓகே இது வச்சு கேலக்ஸி கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நான் டைமண்டுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃபியூஸ் இன்னும் 11 நிமிட்டாங்க கைஸ். 11 நிமிட் கழிச்சு வர மினிட். ஓகே அங்கே பார்த்தீங்களா கைஸ் லாவா மெடிஷன் இந்த பிரெண்ட் எடுத்துன்னு எடுத்துட்டேன். Espresso, signor. லாவா எக்ஸ்பிரஷன் ஷிங்காலாவா. ஓகே போக முடியல இந்த இடத்துக்குனால. இப்படி தான் போகுது. ஓகே லாவா மெடிஷன் ட்ராகன் கவன் இருக்கு. ஆனால் 3 லட்சம் தான் அது. நம்ம அதை எடுக்க வேண்டாம். ஓகே ஓகே இன்னும் ஃபியூஸுக்கு 8 நிமிஷம் இருக்குது கைஸ். 8 நிமிஷம் கழிச்சு வரேன். ஓகே கைஸ் இப்போ எனக்கு ஃபியூஸ் வரப்போகுது கைஸ். நான் 12 நிமிஷம் இதே இடத்துல இந்த பிராண்ட் டச்சே சுற்றி இருக்கிறத ட்ராப் பண்ணிட்டு நான் எடுத்து நான் டேரெக்டாக ஹோமுக்கு போனேன். சீக்கிரமாக ஹோமுக்கு போனேன். எடுத்து நான் ஹோமுக்கு போயிட்டேன். ஓகே இது நான் ஓகே 9 மில்லியன் இது நான் ஃபியூஸ் பண்ண போகிறேன். ஃபியூஸ் பண்ண எடுத்து ஓகே நான் போய் வச்சுட்டு இப்போ வந்து அப்புறமா நான் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ மெடிஷன் கிடச்சிருக்கு கைஸ். வாங்க என்ன மெடிஷன் போய் பாருங்கள். சீக்கிரம் நான் போய் மரத்துட்டு. ஆனால் அதுக்குள்ள மெடிசன் போயிடுச்சு. நான் என்ன பண்ணுறது? நான் போய் சீக்கிரம் நான் போய் மரத்துட்டு போகிறேன். டிஸ்கோ மெடிசன் கிடையாது. ஆமாம் மாற்றிடலாம். ஓகே என்ன மெடிசன் பார்ப்போம். எதோ இருக்கு தொண்ணூறு மாதிரி சூறாவளி மாதிரி. அப்போ என்ன பண்ணணும்னு பார்க்கணும். இதுவா எது மெடிசன் அது வேறு. அது இது வந்து டிஸ்கோ அது நம்ம எதுனா டிஸ்கோ தான். ஆனால் இது இடி வந்து அந்த இடியே மேலே இருக்கு கைஸ். அதான் இடி மெடிசன் ஸ்ட்ரம்மு. ஓகே வாங்க போகலாம். சூறாவளியும் ஸ்ட்ரம்முன்னு சொல்லுவாங்க தானே. அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே இல்லை ரொம்ப நாள் இங்கே இருக்கும். ஓகே இப்போ நம்ம வந்து இங்கே போனோம். ஓகே 150 150 மில்லியன் மெடிசன் இவ்வளோ கிடைக்குது தான் நினச்சி பார்த்தோம். ஓகே இப்போ நம்ம வந்து இந்த இடத்துக்கு போவோம். இங்கே மெடிசன்லாம் நிறையா விடுன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இங்கே சீக்கிரத்தில் இருக்கும் கார்டுலாம். ஒட்டனை கூட காணோம். ஓகே இப்போ கார்டில் மெடிசன் தான். அது ஒன்றே எடுக்காதா. அவனுக்கு மெடிசன் இருக்குது. அப்பாடி பார்த்தீங்களா எவ்வளோ வச்சுருக்காங்க. அப்பாடா செடியா எடுத்து கூட பழச்சு தந்தானே. பொழுதுதான் தம்பியா படிச்சுட்டு இருக்கேன். எடுத்து பையன் சார் எடுத்து பையன். ஓகே இல்லையா மிஷன் எதிர்பார்த்து ஓகே டே ரிவர்ஸ் போடா. ஓகே கைஸ் நம்மளுக்கு ஒரு மெடிஷன் கூட உள்ள கைஸ். மேலே இருக்கானே ஒருத்தன் அவனுக்கு தான் உண்டு இருக்குதா. மேலே கீழே அதாவது நடுவில் இவனை எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு நான் ஹோமுக்கு நான் போயிட்டு அவனை அப்கிரேட் பண்ணிட்டு அவனை ஏதாவது ஒரு ஓகே அவனை அப்கிரேட் பண்ணிட்டு ஓகே கைஸ் நான் போயிட்டு வச்சுட்டு நான் வரேன். ஓகே கைஸ் இப்போ நான் வந்து சீக்ரெட் ஏரியாவுக்கு இப்போ நான் வந்துட்டேன். இருங்க ஓகே நான் போயிட்டு வச்சுட்டு எனக்கு டீ உள்ள வேற இருக்குது ஓகே நான் போயிட்டு வச்சுக்கிறேன்.
ஆனால் அதுக்கு மட்டும் மெடிசன் அவ்வளோ இருங்க சரி நான் ரிட்டன் எடுத்துகிறேன். ஐயோ கிடைக்காதா? ஓகே கைஸ் இருங்க சொல்ல செகண்ட். அதுக்கு மேலே ரெயின்போன்னு எழுதி இருக்குது, நம்பிக்கை இருக்குது ரெயின்போவாக இருக்கணும்னு. ஓகே கைஸ் இதுக்கு வேறு 20 நிமிஷம் கேட்குறாங்க. ஃபோன் லெவல் அவ்வளோ பர்சன்டேஜ் வேறு இல்லை, வெறும் 5 தான் இருக்குது. அதனால நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். நான் வந்து பார்ட் 2ல் அதில் என்ன கிடச்சிருக்கு நான் சொல்கிறேன். எவ்வளோ ரூபா தருது, என்ன கிடச்சிருச்சு, எவ்வளோ ரூபா தருது, அதை அப்கிரேட் பண்ணி நானே அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கப்புறம் பார்க்குறேன் மேம் மட்டும். ஓகே கைஸ் பாய் கைஸ்.